அப்பேற்பட்ட மகான் அப்பே தீட்சிதர், அவருடைய பௌத்தன் நீலகண்ட தீட்சிதர், அந்த மகான்கள் எல்லாரும் நமக்கு சன்மார்க்கம் காட்டின மகான்கள். அதிலே நீலகண்ட தீட்சிதருடைய வாசம் பண்ணின கிராமம் இந்த கிராமம். நீங்க எல்லாரும் இந்த கிராமத்திலே இருந்து இந்த கிராமத்தில் பிறந்து ரொம்ப பாக்கியவான்கள். இந்த கிராமத்திலே தன்னூர் தாமிரபரணி தீரம் நீலகண்ட தீட்சர் வாசம் செய்த கிராமம். இந்த கிராமத்தில் பிறந்தது உங்களுடைய பாக்கிய விசேஷம். அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த தீட்சிதர் விஷயத்திலே இருக்கிற பக்தி சுவாபாவிகமானது. அதே போல் உங்களுக்கு எல்லாருக்கும் சிங்கேரி ஜெகத்குரு பீഠத்திலே அந்த சுவாபாவிகமான பக்தி இருக்கிறது. அந்த தீட்சிதர் அந்த ஆனந்த சாகரத்தை சொன்ன மாதிரி சன்னிதான ரஹிதோ மமமாஸ்து தேசக அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி உங்களுக்கும் கூட சிங்கேரி ஜெகத்குரு சன்னிதானம் தான் சதா வேணும். அவா பாதசேவை தான் சதா வேணும். அவா விஷயத்தில் பக்தி தான் சதா வேணும். அங்கிறது உங்களுடைய திருடமான விசுவாசம் பாவனை. எங்க பரமேஸ்வரி குருநாதன் பாராவணிக்கு வந்திருந்த சச்சிதானந்த சிவபாரதி சுவாமி சிவபாரதி சுவாமி வந்ததுக்கு மடத்தை நான் வந்து பார்த்தேன். சச்சிதானந்த சிவபாரதி சுவாமி மட்டும் இங்க வந்திருந்தார், சந்தேபாரதி சுவாமி வந்திருந்தார், குருநாதன் வந்திருந்தார். அப்படி சிங்கேரி ஜெகத்குரு மகாசுவாமிகள் பாராவணிக்கு வரது இங்கே இருக்கக்கூடிய பக்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றது, ஆசீர்வாதம் பண்றது பாரம்பரியமாக வந்திருக்கு. அப்படி சிங்கேரி ஜெகத்குரு பீட்டத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் ஒரு அவிச்சின்னமான சம்பந்தம் இருக்கிறதுனால இங்கே ஒரு சிங்கேரி சங்கரமட்டம் ஏற்பட்டால் அது இன்னும் ரொம்ப பூஷணமா இருக்கும்ங்கிறதுக்காக நம்ம காலம் சென்ற கிருஷ்ணய்யர் அதுல ரொம்பவும் பரிசிரமப்பட்டு இங்கே சங்கர மடத்துக்கு காரணீபூதரானார். அவருடைய பரிசிரமத்தினால இங்கே சங்கர மடம் ஏற்பட்டு அங்கே பகவத்பாதாவுடைய மூர்த்தி பிரதிஷ்டையை 1992 ரொம்ப பண்ணினோம். அதிலிருந்து இங்கே இந்த சங்கர மடம் கூட இந்த பாலாமடை கிராமத்துக்கு ரொம்ப பூஷணப்பிராயமாக இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாரம்பரியமான இந்த பக்தி சிரத்தைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்திருக்கு. நீங்க சிங்கேரிக்கு வந்து ஆச்சாரியால் யாத்திரையிலே பாலாமடை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க வரத்துக்கு முன்னாடியே நான் செக்ரட்டரி சொல்லியாச்சு பாலாமடை போடுறது. பாலாமடைக்கு போடும் குறிச்சவங்க நீங்க வரத்து 1 மாசம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஏன்னாக்கு இந்த கிராமம் எங்களுக்கு அவ்வளவு பிரியமான கிராமம். இன்னைக்கு நான் இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்றேன். பகவானுடைய கிருபை, பகவத்பாதனுடைய கிருபை உங்களுக்கு சதா காலம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன். சில வாழைக்கு எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். சாதாரணமா ஆச்சாரியர்கள் பேச்சு நீலகண்ட தீட்சையுடைய சூக்திகள் ஏதாவது வந்துட்டு இருக்குமே, இன்னைக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லி சில வாழைக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். நான் நீலகண்ட தீட்சை சூக்தி ஆரம்பிச்சாக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவோ நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு நான் ஏன் ஆச்சாந்தா ஸ்தலினதையான ஏன் சிருஷ்டா பிரதிஜூக நீங்க சொல்லிவிடும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சதையே சொன்ன சுவாரஸ்யம் கிடையாதுங்கிறதுக்காக அந்த சூத்திகளை நீங்க சொல்லலையே முடியாது. அந்த சூத்திகள் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததானத்தினால பகவத்பாதா விஷயத்தினால உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்காதுங்கிறதுக்காக சொன்னேன். வேறொன்றுமில்லை. நீலகண்ட தீட்சர் சூக்திகள் எங்களுக்கு அத்தியந்த பிரியமானது. அப்பேற்பட்ட மகாகவி நீலகண்ட தீட்சிதர் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி இந்த புதுசா கட்ட இந்த இடத்துல முதல் பிரவச்சனம் ஆச்சாரியாருடைய பிரவச்சனம் ஆக வேண்டும் நடராஜன் சொன்னார். என்கிட்ட தங்களுடைய பிரவச்சனம் தான் முதல் பிரவச்சனம் இங்க ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ததாஸ்து அந்த ததாஸ்து தங்களுடையதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த காரியக்கிரமத்தில் சதவருஷ புத்தரான ஸ்ரீய சேஷன் அவர் வந்து தன்னுடைய மனசுல இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்றேன்.
நம்மூர்காரர் சதவருஷ விருத்தர். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சத்காரியத்திலும் தன்னால் ஆகக்கூடிய சேவை எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர், செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கும் நான் பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த உபன்யாசத்தை जगतगुरु महाराज के जगतगुरु महाराज के देवानो यथा सदविमृधे असन्न प्रायुवो रक्षितारो दिवे दिवे देवानां भद्रातो मतिर्वेजो यथां देवानाग्निरातिरपितो निवर्तताम् देवानाग्ने सख्यमुपासेधिमा देवान आयुः प्रतीरन्तु जीवसे तान्वयं भगं मित्रमतीतिं दक्षमश्रितम्